இந்தாடி வெளியே வா. என்னடி பண்ற உள்ள? வெளியே வாடி. புருஷன் எம்மூட்டு நேரமா கூப்பிட்டுக்கிறேன். உள்ள உட்காந்துட்டு என்னடி பண்ற? வாடியே கருப்பாயே, புருஷன் கூப்பிடுறேன் வாமா. என்னங்க பட்டு பகல்ல இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா? முன்னால நைட்டு தான் குடிப்பீங்க, இப்ப பகல்லே வா. எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கீங்கப்பா? புருஷனுக்கு வேலை செஞ்சு கொடுக்காம உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க உட்காந்துட்டு? எம்மூட்டு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கிறேன் கருப்பாயி கருப்பாயின்னு. எவன்டி உனக்கு கருப்பாயின்னு பேர் வச்சது? உங்க அப்பானா? உங்க அப்பா என்னடி இப்படி பேர் வச்சிருக்கான்? என்னடி கருப்பா வாட்டி இருக்கிற? அப்புறம் எதுக்கடி உனக்கு கருப்பாயின்னு பேரு? என்னங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம எங்க அப்பாவில இழுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் இப்ப அதை மட்டும் சொல்லுங்க. என்னடி புருஷனே எதிர்த்து பேசுறியா? பாட்டில் கொண்டு மண்டையை பொழந்துருக்கோம் பார்த்துக்க. ஒழுங்கா போய் எனக்கு ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வா. ஆம்லேட்டா? இப்பவே பாருங்க. ஐயோ முட்டை வேற இருக்கானு தெரியலையே. இல்லைனே வேணாம், அடிச்சே போட்டுருவானே. நில்லு. சொல்லுங்க. முட்டை ஆம்லேட் போடதான் போயிட்டு இருக்கிறேன். எதுக்கடி இப்படி உளறிட்டு இருக்கிற? எனக்கு ஒரே அப்பா இல்லை 3 முட்டை வேணும், புரியுதா? போ. ஒரே அப்பா இல்லை 3 முட்டையா? 3 முட்டையா உடச்சி ஊற்றணுமா? முட்டையே இருக்கானே தெரியல ஃபஸ்ட்டு. வாடி போட்டா புல்லா வெளியே. எனக்கு ஆப்பாயில தான் போட்டு நீயும் தரியா? ஒரு ஆப்பாயில் போட்டு வர்றதுக்கு இவளுக்கு இம்மூட்டு நேரம். போய் கடைக்கே போய் உற்பத்தி பண்ணி வாங்கிட்டு வருவாளாட்டக்குன்னு. இன்னைக்கு வரட்டும், அடிக்கிற அடியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த மனுஷி என்னென்ன பண்ண காத்திருக்காரோ தெரியல. இன்னைக்கு அடி வாங்காம எப்படியாவது தப்பிச்சிடணும். கடவுளே என்ன காப்பாத்துப்பா. இன்னும் வேற வியாபாரத்துக்கு வேற போலான்னு நினைச்சேன், அதுவும் மண்ணலி போட்டுட்டான் போல. எப்படியாவது இவனை சமாளிச்சுட்டு எப்படியாவது வியாபாரத்துக்கு போகணும். இந்த மாதிரி வர அந்த ஆம்லேட்டை கொண்டுட்டு. அதான் நான் வந்துட்டேன், எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க ஆம்லேட் போட்டுட்டு. என்னது ஆம்லேட்டா? நான் உன்னை ஆம்லேட் அடி கேட்டேன், ஆப்பாயில் தானே கேட்டேன். எந்திரிக்க முடியல. உனக்கு எம்முட்டி திமிரு இருந்தா நான் ஆப்பாயில்னு சொல்லி நீ ஆம்லேட் எடுத்து வந்துடுவேன். அட சாவி மனுஷன், என் அக்காவை இப்படி நீ கொடுமைப்படுத்துற. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருப்பேன். எவடி அவ? என்னையவே திட்டுறவ? சாவித்திரி, நீ எப்பமா வந்த? ஐயோ, உன்னை சும்மா வச்சுட்டு சோறு போடுறதே பெரிய விஷயம். எவ்வளோ திமிரு இருந்தா என் அக்கா மேலே கை வைப்பேன். இப்போ நீ என்கிட்ட எப்படி வாங்குறேன்னு பாரு. சாவுல செத்த பயல. அம்மா. சாவித்திரி விட்டுரு விட்டுரு. மாமா ஒன்றும் பண்ணாத, விட்டுரு. அக்கா சொல்றேன்ல கேளு. இந்த நாய்க்கு நீ ஆம்லேட் வேற போட்டு கொடுத்தியாக்கா? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்படி குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ளே விடாது சேர்க்காதன்னு. எத்தனை நாளைக்கு நீ இப்படி பயந்துட்டே இருப்ப? எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே? நல்ல வேலை நான் வந்து பார்த்தேன். நானே வீட்டுக்கார வர நேரமாச்சு, சரி உன்கிட்ட ஏதாவது குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தா இந்த வேலைலாம் நடந்துட்டு இருக்கான். நானும் பிள்ளைங்களுக்கு விலையில் வாங்கலான்னு போயிட்டு வீட்டில் சமைக்காம விட்டுட்டேங்க்கா. என் வீட்டுக்கார் வேற பசியோட வருவார். உன்கிட்ட சாப்பாடு குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த ஆள் ஒன்று எப்படிலாம் அடிச்சிட்டு இருக்கான். சாவித்திரி, அக்கா எதுவும் செய்யலாமா வீட்டில்? இந்த ஆம்லேட் ஒன்று தான் போட்டேன். நான் வியாபாரத்துக்கு போகணும்ல, அதனால மாவுலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேம்மா. அதனால தான் எந்த சாப்பாடு குழம்பு வைக்க முடியல. சாரிம்மா. அட அதை விடுங்கக்கா, நான் போய் கூட செஞ்சுக்கிறேன். இனிமேல் இவன் இப்படிலாம் குடிச்சிட்டு வந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். மயங்கிட்டான் பாரு, வீணா போனது ஒன்றுத்துக்குள்ள ஆக்கிடல. என்னையே அடிச்சிட்டியாடி? இருடி வரேன் வரேன். வாயை மூடிட்டு தூங்குடா. வந்தனம் உன்னை அப்படியே ஒரேடியா மேலகத்துக்கு அனுப்பிடுவேன். இந்த வீணா பண்ணவனுக்கு ஆம்லேட் வேற. சரிக்கா, நீ வியாபாரத்துக்கு போலியா? அவனுக்கு டைம் ஆகலையா? இவனெல்லாம் நம்பிட்டு இருந்தேன், நம்ம எல்லாம் பிச்சை தான் எடுக்கிறோம். நீ போயிட்டு வா. இந்த நாய் இங்கே படுத்துட்டு இருக்கட்டும். சரிம்மா, நீ கோவப்படாம வீட்டுக்கு போய் சீக்கிரம் சமைப்போ. பிள்ளைங்களாம் பசியோடு இருக்கும்ல, போயிட்டு. சாவித்திரி நில்லு, மாவுல இருக்குல்ல வீட்டில், சொல்ல வேணும்னு தரேன். அதெல்லாம் இருக்குக்கா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ண, நான் வந்துடுறேன். எதுக்கு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். நம்ம கடவுளே, ஏமா இவ்வளோ கோவமா இருக்கிற? ஏமா இந்த வலையில வாங்கிட்டு சொன்னதுக்கு அவ்வளோ கோவமா இருக்கிற? சரி விடுமா, பிரியா விடுமா, இதுக்குள்ள போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற? ஏமா அத்தை வீட்டுக்கு போய் குழம்பு வாங்கிட்டு வரேன்னு போனேன், அப்பா வேற டைம் ஆயிடுச்சு.
அட அது ஒன்றும் இல்லடி, உன் மாமகாரன் குடிச்சிட்டு என் அக்காவையும் போட்டு அடித்தான். அதான் நான் அதை மிதிச்சிட்டு வந்தேன். நீ சொன்னதுக்கெல்லாம் ஒன்றும் நான் கோவமா இல்லை. உங்கள் அப்பா வேற டைம் ஆயிடுச்சா, அதை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ இந்த மாமாக்கு எப்போ பாரு இதே வேலை தான். பாவம் அத்தை எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டப்படுவாங்க. அதான் எனக்கும் பாவமாக இருக்கு என் அக்காவை நினச்சா. சரி சரி நீ போ, நான் சமைச்சிட்டு கூப்பிட்றவங்கள வந்து சாப்பிடுவீங்க. சரிம்மா. வர கஸ்டமரை எப்படியாவது நல்ல விதமாக பேசி இது எல்லாத்தையும் வித்துடணும். சிரிச்ச முகத்தோடு இருந்தாதான் இதெல்லாம் வாங்குவாங்க. நம்ம கஷ்டம் நம்மளோடைய போகட்டும். கடவுளே எப்படியாவது எல்லாருமே விற்றாதான் இந்த மாத செலவு என்னால் ஓட்ட முடியும். ஏன்டி அம்மா இன்னைக்கு முட்டு நேரம்? எப்பயும் வந்துருவே சீக்கிரம் மாட்டாங்கன்னு 11 மணிக்கலாம். இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? வாங்க பாட்டி. இல்லை பாட்டி, கொஞ்சம் வீட்டில் வேலை, அதனால தான் மதியம் தாண்டி பொழுதே போயிடுச்சு. போங்க. சரி அதனால் என்ன, மாவுலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, வாங்கிட்டு போங்க. மாவுலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஆனால் இப்போ நான் மாவு வாங்க வரலையே. என்ன பாட்டி சொல்கிறீங்க, மாவு வாங்க வரலையா? அடா ஆமாம் பிள்ளை, நான் என் பேத்தியை தேடி வந்தேன். எங்கே போனாலே தெரியல, எங்கே விளாண்டுட்டு இருக்காலும் தெரியல, அதான் பார்க்க வந்தேன். அப்படியா பாட்டி? சரி பாட்டி, நான் அந்த பக்கம் போய் பாருங்க. நான் கூட மாவு தான் வாங்க வந்தீங்களோன்னு நினச்சிட்டேன். வாமலரு, ஏன் ஒரு வாரமாக மாவு வாங்கவே வரல? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நாங்கள் ஊருக்கு போயிட்டோமா, அதனால மாவு வாங்கவே வரல, பார்த்துக்கோங்க. சரி பரவாயில்ல, இப்போ கொடுங்க. 2 பாக்கெட் இல்லை 4 பாக்கெட்டை கொடுங்க. அப்படியா மலரு? சரி இந்த எடுத்துட்டு போ. ஐயோ ஆண்டி, நான் 4 தான் கேட்டேன், நீங்கள் 6 பாக்கெட் கொடுக்குறீங்க. பரவாயில்ல மலரு, 2 பாக்கெட்டு உனக்கு ஃப்ரீ, எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, எங்கள் அம்மாட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்தாங்க ஆண்டி 100 ரூபா. அட 100 எதுக்கு மலர் பிள்ளை, 80 ரூபா தானே ஆச்சு. பரவாயில்ல, நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா 2 ஃப்ரீயாக கொடுத்தீங்களோ அந்த மாதிரி நானும் கொடுத்தேன், வச்சுக்கோங்க. ஆச்சோ பரவாயில்ல பிள்ளை, வேணாம் ஆண்டி. அப்புறம் வேணான்னு சொன்னீங்கன்னா எனக்கு மாவும் வேணும். சரி பிள்ளை கொடு. சரிங்க ஆண்டி, நான் வரேன், பாய். ரொம்ப தங்கமான பிள்ளையாக இருக்குது. அட நீங்களா? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வளையல் வாங்கிட்டு போனீங்க, அதுக்குள்ளே எப்படி கடையை போட்டீங்க? அப்படியா? அது நானா இருக்காது. அட நீங்கள் தாங்க, உங்களை மாதிரி நீங்களே தானே வந்தீங்க, என்ன நானா இருக்காதுங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே. ரொம்ப யோசிக்காதீங்க, அது வேற யாரும் இல்லை, என்னோட தங்கச்சி தான். அட உங்கள் தங்கச்சியா? அட அச்சஸ்லாம் அப்படியே உங்களை மாதிரியே இருக்காங்கங்க. அட ஆமாங்க, நாங்கள் 2 பேரும் டென்ஸ் அக்கோம், அப்படிதான் இருப்போம் ஒரே மாதிரி. ஓ சரி அப்போ 2 பேரும் ஒரே ஊரில் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா? அட ஆமாம். எப்படி ஒரு பொருத்தம் பாருங்க, அவங்க பொண்ணு படிக்கிற காலேஜில் தான் என் பொண்ணு படிக்குது. அதே மாதிரி பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. 2 பேரும் எனக்கு நல்ல பழக்கமாயிட்டீங்களே. ஆடாடே அப்படியா? சரி வாங்க. என்ன மாவு வாங்க வந்தீங்களா? அட இல்லைங்க, இந்த பக்கமாக போகலான்னு வந்தேன், பார்த்தா மாவு வித்துட்டு இருந்தீங்களா, அதான் எம்பிட்டு வேலை என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஒரு பாக்கெட்டு 20 ரூபாமா? பரவாயில்லையே, கம்மி விலைக்கு எது கொடுக்குறீங்களே, எனக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க. ஆமாம், மாவு தோசை எப்படி நல்லா வருமா, இட்லிலாம் நல்லா வருமா? அட சூப்பராக வருமா, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க, இவ்வளோ கம்மி விலைக்குள்ள மாவு நான் வாங்கினதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். நான் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தவங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். மாவாட்டெல்லாம் எனக்கு நேரமே இல்லை, பார்த்துக்கோங்க. என் பிஸ்னஸை பார்க்கவே எனக்கு பொழப்பு சரியாக இருக்குது. அப்படியா? அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நானும் உங்களை மாதிரியே வளையல் கடை வச்சுருக்கேன். ஒரு கடை, சின்ன கடையாக வச்சு அப்படியே ஊராக போய் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சம்பாரிச்சிட்ருக்கேன். அதில் தான் குடும்ப செலவே ஓடுது. ஓ ரொம்ப கஷ்டப்படுறவ பொண்ணு போல நீ, அதனால தான் அவ்வளோ பக்குவமாக பேசுகிறேன். சரி நீ எப்போ வந்தாலும் நான் உனக்கு மாவு கொடுக்குறேன், சரியா? காசே இல்லைனாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு போ. ஓ அங்கே உங்கள் தங்கச்சிக்கு விலை கம்மியாக கொடுத்ததுனால நீங்களே எனக்கு விலை கம்மியாக கொடுக்குறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை, நான் யாராக இருந்தாலும் இப்படி தான் கொடுத்துருப்பேன். அப்போ சரிங்க, நான் போயிட்டு வரேன். நாட்டில் நல்லவங்களும் இருக்கறனால தான் மழையே பெய்யுது. எப்படியாவது என் புருஷனுக்கு இந்த காசை மட்டும் கண்ணில் படாமல் ஒழிச்சு வைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், சோத்துக்கு என்ன பண்ணுறது? கடவுளே நினைதாம்மா காப்பாற்றணும். இதை பேசாமல் தங்கச்சிக்கிட்ட கொடுத்து வச்சிருவோமா? அப்பப்போ குடம்பு செலவுக்கு வாங்கிப்போம் கேட்டு, எதுக்கு வம்பு? தேவையில்லாமல் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரனா மொத்த காசும் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். பேசாமல் அவகிட்டே கொடுத்து வச்சுட்டு அப்பப்போ செலவுக்கு மட்டும் வாங்கிப்போம்.
அதான் நல்ல ஐடியா.